பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் காணொளி திருமலை திருப்பதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கோவில் ஏன் நம் கையை விட்டு பறிபோனது. திருப்பதி கோவில் உலகிலேயே மிகவும் புகழ்பெற்றதும் மிகவும் பழமையானது, செல்வ செழிப்பும் மிக்க இந்து கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோவில் தென்னிந்திய திராவிட கட்டிடக் கலை முறையில் கட்டப்பட்டுள்ளது. இது ஒரு சாதாரண கோவில் அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலிருந்தும் கோடிக்கணக்கான இந்து பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். இந்துக்களின் மிக புனிதமான யாத்திரை தலம் இது ஆகும். திருப்பதி கோவில் ஒரே காலகட்டத்தில் கட்டப்படவில்லை. பல நூற்றாண்டுகளாக கட்டப்பட்டும் விரிவாக்கப்பட்டும் வந்துள்ளது. வரலாற்று ஆதாரங்களின்படி இந்த கோவிலை முதலில் கட்டியவர் தொண்டைமான் என்ற ஒரு தமிழ் அரசன். அதன்பின் பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் போன்ற பல அரச வம்சங்கள் இந்த கோவிலின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளனர். இன்றும் கோவிலின் சுவர்களில் காணப்படும் தமிழ் கல்வெட்டுகள் இந்த கோவிலுடன் தமிழர் கலாச்சாரம் எவ்வளவு ஆழமாக இணைந்திருந்தது என்பதை தெளிவாக காட்டுகின்றன. இவ்வளவு தமிழ் வரலாற்று பெருமையும் தொடர்பும் கொண்ட கோவில் ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? பழங்கால தமிழ் கல்வெட்டுகளைக் கொண்ட இந்த புகழ்பெற்ற கோவில் ஏன் ஆந்திராவில் உள்ளது? தமிழகத்தின் எல்லைகளை பிரிப்பதில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டன? தமிழர் வரலாற்றுடன் ஒரு ஆழமான தொடர்பு இருந்தும் நம்மை விட்டு போய்விட்டதே என்று ஏன் மிக பெரும் போராட்டங்கள் வெடிக்கவில்லை? இதே காலகட்டத்தில் ஒரிஸ்ஸாவிலும் ஆந்திராவிலும் நடந்த போராட்டத்தை பார்த்தபோதும் ஏன் தமிழர்களுக்கு இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற போராட்ட எண்ணம் வரவில்லை? இதைத்தான் இன்றைய காணொளியில் பார்க்கப் போகிறோம். வாருங்கள், வரலாற்றினை சற்று புரட்டிப் பார்ப்போம். அதற்கு முன் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடித்து இருந்தால் இந்த காணொளிக்கு ஒரு லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடரவும். இப்போது நாம் பின்னோக்கி செல்வோம். ஒரிசா மொழியில் உத்கல் கௌரவ், அதாவது ஒரிஸ்ஸாவின் பெருமைக்கு உரியவர் என அழைக்கப்படும் மதுசூதன் தாஸ் தலைமையில் ஒடிசா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு போராட்டம் நடந்தது. மெட்ராஸ், பம்பாய், டெல்லி, வங்கம் என 4 மாகாணங்களாகவே நிர்வகிக்கப்பட்டு வந்த வங்கத்திலிருந்து பீகார் மற்றும் ஒடிசாவும் பிரிக்கப்பட்டு 1912ஆம் ஆண்டில் பீகார், ஒரிசா மாகாணம் உருவானது. அதன் பிறகு 1936ஆம் ஆண்டில் ஒரிசா தனி மாகாணமாக பிரிக்கப்பட்டது. மொழிவாரி மாகாணமாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஒரிசாதான். தற்போது ஒடிசா என அழைக்கப்படுகிறது. தமிழகம், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கியிருந்த இந்தியாவின் தென்பகுதி மெட்ராஸ் மாகாணத்தையும் பிரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் பிரிட்டிஷ் அரசு நடந்து கொண்டிருந்த காலத்திலும் பிரிட்டிஷ் அரசு வெளியேறிய பின்பும் இதே கோரிக்கைகள் நாடெங்கும் இன்னும் பலமாக தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. ஆனாலும் 526 சமஸ்தானங்களாக இருந்த இந்திய நாடு பிரிட்டிஷ் ஆட்சியின் விடுதலைக்குப் பின்னரும் மெட்ராஸ், பம்பாய், டெல்லி, வங்கம் என 4 மாகாணங்களாகவே நிர்வகிக்கப்பட்டுதான் வந்தன. 1920ஆம் ஆண்டில் நாக்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படும் என் உறுதி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை காங்கிரஸ் அரசு. 1948ஆம் ஆண்டு ஜூன் மாதம் குடியரசு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதற்காக அமைத்த எஸ்.கே. தார் தலைமையிலான தார் கமிஷன் மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் அமைக்கப்படுவது பிரிவினைக்குதான் வழிவகுக்கும். எனவே பொருளாதார மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்க வேண்டும் என சொன்னது. தார் கமிஷன் முடிவுக்கு அனைத்து மாகாணங்களில் இருந்தும் எதிர்ப்புகள் வந்ததைத் தொடர்ந்து ஜேவிபி கமிஷன் அமைக்கப்பட்டது. ஜேவிபி என்பது ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா ஆகிய 3 தலைவர்களின் பெயர்களை முதல் எழுத்தாக கொண்டு அமைக்கப்பட்டதுதான் இந்த ஜேவிபி கமிஷன். 1949ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஜேவிபி அறிக்கையில் மொழிவழி பிரிந்து நிற்பது தேச ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் ஆபத்தானது என்று சொல்லி தார் கமிஷனின் பரிந்துரையே இதுவும் வழிமொழிந்தது.
இரண்டு கமிஷனும் மொழி வாரிய மாநில உருவாக்கத்தை நிராகரித்தது. அதன் பின் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று இந்திய அரசமைப்பு அமுல்படுத்தப்பட்டது. அப்போது இந்தியாவில் மொழியை அடிப்படையாகக் கொண்டு மாநிலங்களை உருவாக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய இயக்கம் உருவாகி மாகாணங்களில் பல்வேறு வகையான போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பித்தன. 1952ஆம் ஆண்டில் தெலுங்கு பேசும் மக்களுக்கு தனி மாநிலம் வேண்டும் என்ற கோரிக்கை மிக தீவிரமாக எழுந்தது. அந்த கோரிக்கைக்காக நெல்லூர் மாவட்டம், ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரத போராட்டம் தொடங்கினார். அவரது உண்ணாவிரதம் 58 நாட்கள் நீடித்தது. 1952ஆம் ஆண்டு டிசம்பர் 15 அன்று அவர் உயிர் நீத்தார். மொழி அடிப்படையிலான மாநில அமைப்புக்காக உயிர்த்தியாகம் செய்த முதல் தலைவர் இவர். அவரின் தியாகம் இந்திய அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்று. இதனை அடுத்து வெகுண்டு எழுந்த தெலுங்கு இன மக்கள் வன்முறை போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதில் 10க்கும் மேற்பட்டோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த நிகழ்வு நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்த ஆந்திர மாநில கோரிக்கைக்கு காங்கிரஸ் அரசு செவி சாய்த்தது. சுதந்திர இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலமாக 1953ஆம் ஆண்டு அக்டோபர் 1 அன்று உதயமானது ஆந்திர பிரதேசம். இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு முதலில் மொழிவாரி மாநிலங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் இறுதியில் அந்த கோரிக்கையை ஒப்புக்கொண்டார். மதராஸ் மாகாணத்தின் சில பகுதிகள் ஆந்திர பிரதேசம் மற்றும் மதராஸ் மாநிலம் என பிரிக்கப்பட்டது. மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்படும் போது ஆந்திர மாநிலம் உருவாக வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மதராஸ் மனதே, அதாவது மதராஸ் மாநகரம் ஆந்திராவுக்கே என்ற முழக்கம் எழுந்தது. அதே நேரத்தில் தமிழ் விடுதலை போராட்ட வீரர் மயிலாப்பூர் பொன்னு சாமி சிவஞானம், அதாவது மபோ. சிவஞானம் தலையை கொடுத்தேனும் தலைநகரை மீட்போம் என தீரத்துடன் செயல்பட்டார். மதராஸ் தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று, பண்பாட்டு மையம் என்பதையும் அது தமிழ்நாட்டுடன் தான் இருக்க வேண்டும் என்பதையும் உறுதியாக வாதிட்டார். மஹபூல் சி மதராஸ் நமதே என்ற போராட்டத்தை முன்னின்று நடத்தினார். இந்த போராட்டத்தின் காரணமாகவே மதராஸ் நகரம் தமிழ்நாட்டுடன் தொடர்ந்தது. அந்தந்த மொழி பேசும் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகள் அந்த மாநிலங்களோடு இணைக்கப்பட்டது. அப்போது நிலத்தின் உரிமையாளர்கள் யாராக இருந்தாலும் அந்த பகுதியில் வாழும் பெரும்பான்மையான மக்கள் பேசும் மொழியை கணக்கிட்டு அந்தந்த மாநிலத்துடன் அந்த நிலப்பகுதிகள் இணைக்கப்பட்டன. மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்து ஆந்திரா பிரிந்த போது சித்தூர், திருப்பதி, காளகஸ்தி, நெல்லூர் என 40,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பகுதிகள் நம்மிடம் இருந்து பறிபோனது. பிரசித்தி பெற்ற திருமலை திருப்பதி, காளகஸ்தி கோவில்களில் தமிழ் கல்வெட்டுகள், பட்டயங்கள் இருந்தபோதும் அவை ஆந்திராவோடு இணைக்கப்பட்டன. திருத்தணி உள்ளிட்ட சில பகுதிகள் மட்டும் மீண்டும் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது. மேலும் கர்நாடகா மற்றும் கேரளா போன்றவையும் மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்டன. மாண்டியா, கோலார், தங்கவயல் மற்றும் குடகு மலை பிரதேசம் உள்ளிட்ட தமிழ்நாட்டு பகுதிகள் கர்நாடகா மாநிலத்துக்குள் சிக்கிக் கொண்டன. தேவிகுளம், பீர்மேடு, நையாற்றங்கரை, நெடுமாங்காடு, பாலக்காடு ஆகிய பகுதிகளை கேரளத்திடம் தமிழ்நாடு இழந்தது. இந்த மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டதின் விளைவே அண்டை மாநிலங்களுக்கும் நமக்கும் இடையில் இன்று நாம் சந்திக்கும் தண்ணீர் பிரச்சினை. இதனால்தான் இன்றைக்கும் பாலாறு, பொன்னையாறு, பழவேற்காடு ஏரி பிரச்சினைகள் தீர்க்க முடியாமல் இருக்கின்றது. சென்னையை ஆந்திராவில் சேர்க்க வேண்டும் என்று எழுந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு திருப்பதி கோவில் மற்றும் ஸ்ரீகாளகஸ்தி கோவில் போன்ற புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களைக் கொண்ட சித்தூர் மாவட்டம் ஆந்திர மாநிலத்தின் கீழ் வந்தது. இந்த முடிவுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த சில தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். எனவே ஆய்வு செய்து எல்லைகளை நிர்ணயம் செய்ய மாநில மறுசீரமைப்பு ஆணையம் உருவாக்கப்பட்டது. இந்த ஆணையம் திருத்தணி, வள்ளிமலை, திருவெண்காடு போன்ற இடங்களை தமிழ்நாட்டுடன் இணைத்து மீதமுள்ள பகுதிகளை, அதாவது திருப்பதி மலை உட்பட ஆந்திராவுடன் இணைத்தது. சித்தூரில் பெரும்பான்மையான தெலுங்கு மக்கள் இருந்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஆணையம் விளக்கம் அளித்தது.
மாநிலங்கள் மறுசீரமைப்புச் சட்டம் 1956 உருவாக்கப்பட்டது. மீண்டும் பிரச்சினை தொடர்ந்ததால் 1959 ஆண்டு ஆந்திர மெட்ராஸ் எல்லை திருத்தச் சட்டம் மூலம் சில எல்லைகள் மாற்றி அமைக்கப்பட்டன. ஆனால் அந்த மாற்றங்களுக்குப் பிறகும் திருப்பதி மற்றும் திருமலை பகுதிகள் ஆந்திர பிரதேசத்திலேயே தொடர்ந்தன. இதனிடையே 1956 ஆண்டு விருதுநகரில் விடுதலைப் போராட்ட வீரரான சங்கரலிங்கனார் மெட்ராஸ் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். இதனை அடுத்து நடந்த பல போராட்டங்களுக்குப் பிறகு 1969 ஆண்டு ஜனவரி 14 அன்று பேரறிஞர் அண்ணாதுரை முதலமைச்சரான போது மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு ஆனது. மேலும் பண்டைய தமிழ் இலக்கியங்களான சங்க இலக்கியங்களில் தற்போதைய தமிழ்நாடு கேரளம் ஆகியவற்றின் முழு பகுதிகளையும் கர்நாடகா ஆந்திரம் ஆகிய மாநிலங்களின் தென்பகுதிகளையும் உள்ளடக்கிய பகுதிகளை குறிக்க தமிழகம் என்ற சொல்தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு என்ற பெயர் தமிழ் மொழியில் இருந்துதான் பெறப்பட்டது. சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடு என்ற பெயர் காணப்படுகிறது. உலக புகழ்பெற்ற திருப்பதி கோவில் தமிழ் அரசர்களால் கட்டப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்தபோதும் தமிழர் வரலாற்றுடன் ஆழமான தொடர்பு இருந்ததைக் காட்டி நம் கைவிட்டு போகாமல் இருப்பதற்கான பெரும் போராட்டங்கள் ஏன் வெடிக்கவில்லை? ஒரிஸ்ஸாவிலும் ஆந்திராவிலும் நடந்த போராட்டத்தை பார்த்த போதும் ஏன் தமிழர்களுக்கு அந்த போராட்ட எண்ணமே வரவில்லை? இதை பார்த்தபின் இந்த காணொளியை நாம் நிறைவு செய்வோம். தமிழர்களை பொறுத்தவரை மாநில மறுசீரமைப்பு என்பது டெல்லியில் நடக்கும் ஒரு அரசியல் விஷயம் என்ற எண்ணத்தில் இருந்தனர். எல்லை அரசியல் மக்களுக்கு புரியாத ஒன்றாக இருந்தது. 50களில் மாநில எல்லைகள், சட்டங்கள், பாராளுமன்ற முடிவுகள் இவை எல்லாம் பெரும்பாலான கிராமப்புற மக்களுக்கு எட்டாத விஷயங்களாகவே இருந்துவிட்டன. அந்த காலத்தில் தகவல் பரவல் மிகக் குறைவு. 50-56 ஆண்டு காலகட்டத்தில் தொலைக்காட்சி இல்லை, சமூக ஊடகங்கள் இல்லை, செய்தித்தாள்கள் மட்டுமே இருந்தன. இப்போது இருக்கும் அரசியல் விழிப்புணர்வு அப்போது இல்லை. 50 முதல் 60 வரை காலகட்டங்களில் இந்தி எதிர்ப்பு போராட்டம், சமூக நீதி, சுயமரியாதை இயக்கம், சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் என தமிழ்நாடு பல்வேறு பெரிய போராட்டங்களில் இருந்தது. அதனால் திருப்பதி எல்லை விவகாரம் முக்கிய அரசியல் பிரச்சனையாக மாறவில்லை. மேலும் நாத்திக சிந்தனை பரவி கொண்டிருந்த நேரம் அது. கோவில் நமக்கு உரிமையில்லை, நமக்கு கோவிலே வேண்டாம். கோவிலில் இருப்பது கடவுள் இல்லை, அது வெறும் கல் என்ற எண்ணம் துளிர் விட்டு கொண்டிருந்தது. மொழிவாரி மாநில பிரிவை தமிழ்நாடே ஆதரித்தது. மொழி அடிப்படையில் தெலுங்கு பேசும் மக்கள் சித்தூர் பகுதியில் நிறைந்து இருந்தனர். திருப்பதி பகுதி தெலுங்கு பெரும்பான்மையுடையதாக இருந்தது. மேலும் தமிழ்நாட்டில் தமிழ் அடையாள அரசியல் வலுவாக இருந்தது. தமிழ் பேசும் மக்களுக்கு தனி மாநிலம் என்பதே முதன்மை கோரிக்கையாக இருந்தது. வரலாற்று தொடர்பு தமிழருக்கு இருந்தாலும் திருப்பதி, திருமலை சுற்றியுள்ள கிராமங்களில் பெரும்பாலான மக்கள் தெலுங்கு பேசுபவர்கள். அதனால் அங்கு நிர்வாக கணக்கு அவர்களுக்கு சாதகமாக மேலோங்கியது. திருமலை, திருப்பதி நம்மிடமிருந்து போகிறது என்ற பொது உணர்வு மக்களிடம் உருவாகவில்லை. மேலும் அதை உருவாக்க வேண்டிய அரசியல் தலைவர்களும் அப்போது இல்லாமல் போனதும் நம்முடைய துரதிர்ஷ்டமே. இவற்றை எல்லாம் தாண்டி அந்த காலத்தில் ஒரு பொதுவான மனநிலை இருந்தது. திருப்பதி ஒரு அகில இந்திய பக்தி தலம், அது ஒரு மாநிலத்தின் சொத்து அல்ல, யார் நிர்வகித்தாலும் தரிசனம் கிடைத்தால் போதும். அதனால் அது ஆந்திராவிலா தமிழ்நாட்டிலா என்ற உணர்வு பெரிதாக உருவாகவில்லை. கோவில் நிர்வாகமும் எதிராக மாறவில்லை. திருப்பதி தேவஸ்தானம் தமிழர்களுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை. பூஜை, வழிபாடு, தானம், தரிசனம் அனைத்தும் வழக்கம் போல் தொடர்ந்தன. அதனால் இது உடனடி பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஆனால் காலம் சென்றபின் திருப்பதியின் உலகளாவிய செல்வாக்கு, பொருளாதார முக்கியத்துவம், நிர்வாக அதிகாரம் இவை இப்போது தாமதமாக நமக்கு புரிந்தபோது இது நம்மிடமே இருந்திருக்கலாமே என்ற வருத்தம் உருவானது. இது கண் கெட்டபின் சூரிய நமஸ்காரம் போன்றது. இனி வருந்தி பயன் இல்லை.
இனி வரும் காலங்களில் ஆவது நமது உரிமைகளை விட்டு கொடுத்திடாமல் பாதுகாப்போம். வாழ்க தமிழகம்! வெல்க தமிழர்கள்! எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, திருப்பதியின் பின்னணி பற்றி தெரியாத உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யவும். நன்றி. வணக்கம்.